வணக்கம். செங்கத்தில் 123 கோடி மதிப்பீட்டில் சாலை விரிவாக்க பணியை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஜவ்வாதுமலை மலைவாழ் மக்கள் வாழும் பகுதிகளான மேல்பட்டு, தென்மலை, புலியூர், அத்திப்பாடி உள்ளிட்ட பல மலை கிராமங்களில் உள்ள மக்கள் நாள்தோறும் செங்கம் நகர் பகுதிக்கு வணிக வியாபாரங்களுக்காக வந்து செல்கின்றார்கள். பரமநந்தல் பகுதியில் இருந்து அத்திப்பாடி வரை உள்ள மலைச்சாலை ஒரு வழிச்சாலை என்பதால் பேருந்து போக்குவரத்து இன்றி வழியில் செல்லும் இரு சக்கர வாகனங்களை நிறுத்தி அதில் பயணித்து தங்களது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய செங்கம் நகருக்கு வந்து செல்கின்றார்கள். ஜவ்வாதுமலை மலைவாழ் மக்கள் தமிழக அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைத்த நிலையில் ஒரு வழிச்சாலை மேம்படுத்தப்பட்டு இருவழிச்சாலையாக 38.50 கிலோமீட்டர் அமைக்க ஒருங்கிணைந்த சாலை உட்கட்ட அமைப்பு மேம்பாட்டு திட்டம் 2025-2026 123 கோடி மதிப்பீட்டில் சாலை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணியினை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு அவர்கள் அடிக்கல் நாட்டி பணியினை துவக்கி வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவர்கள், மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கிரி உள்பட அரசு அலுவலர்கள், திமுக கட்சி முக்கிய நிர்வாகிகள், மலைவாழ் மக்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் குருபரன் மற்றும் ஐயம்மாள். இந்த சாலையை பணியை தொடங்கி வைக்கவா என்று முதலமைச்சரிடத்தில் அனுமதி பெற்றுத்தான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 39 கிலோமீட்டர்ல மேற்பட்டு பொருளாதாரம், தென்மலை, புலியூர், மேல்சலாம்பட்டி, மேல்சிலாங்குச்சி, கீழ் விளாங்குச்சி, கல்யாணமல்ல, பலாமரத்தூர், அத்திப்பட்டு ஆகிய பகுதியில் இருக்கிற கிராம மக்கள் ஏறத்தாழ 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த சாலையை பயன்படுத்துகிற ஒரு வாய்ப்பு இங்க இருக்கிறது.